பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடன் யார் இணைஞ்சிருக்கிறாருன்னா, திமுகவின் தொண்டன் ஆர்ஜே சரண் ஜெயராம் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வாங்க பேசலாம். பிரஸ்ஸை சந்திக்காம நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ணாமையே 108 இடங்களை பெற்றிருக்கிறாங்களே, இதே ஒரு பெரிய சாதனை தானே சொல்றாங்க. 108 இடங்களை பெற்றிருக்காங்க. ஆனா 3 கோடி பேர் ஒரு வேணான்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபியில ஒரு சிலை இருக்காது, ஒரு மனுஷனை நிக்க வச்சு சிரிக்க வச்சா காசுடுவாங்க, ஒரு பேச வச்சா காசு போல. இங்க அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, இட்டுன்னு வந்து 2 டயலாக் பேச வச்சு இட்டுன்னு போய் உட்கார வச்சுட்டாங்க. அப்போ அதுக்கான ஓட்டு வந்து கிடைச்சிருச்சு. 25 வருஷம் ஆண்டு காலம் நாங்க அழிச்சிட்டோம், அதெல்லாம் முடியவே முடியாது. 2 இடம்லாம் பார்த்துட்டு நாங்க வந்திருக்கிறோம். நீதின்றாங்க, நிதிக்கு என்ன மாதிரி இடங்க அந்த இடம்? பேர்பட்ட ஆளுமைகளை பார்த்தோம் நம்ம. நல்ல வேலை தோத்துச்சுங்க. தோத்ததால தான் என்னவோ யார் துரோகிகள்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அதிகார பசியால போயிட்டாங்களோ. எங்க பெண் அதிரடி படை தாம்பரத்துல பெண் போலீஸ் தான் இருக்காங்க. கையில ஒரு லத்தி கூட இல்ல. என்ன பாதுகாப்பு கொடுக்க போறீங்க நீங்க? ஜிடிபி இருக்கேங்க, நம்ம ஆளுங்க ஜிடிபின்னா வேறு தெரியாது. ஜிடிபி தெரியாது, பெர் கேபிட்டா தெரியாது, இன்கம் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் பிளாஸ்ட் வைபு அவ்வளோதான். ஊழல். ஈடியிலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜான் பிரிட்டோ பற்றின ஒரு இது. அவர் எவ்வளோ பெரிய மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ட்ரக் மாஃபியா. ஆனால் இவங்களுக்கு அந்த ஈடி வந்து அதை கூட நம்ப முடியல இவங்களால. லைவ் கட்டாக இருக்குது, இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு படத்தில் விவேக் வந்து அடி வாங்கிட்டு பாத்ரூம்குள்ள அழுதுட்டு வந்து இது பண்ணுவார்ல, அது மாதிரி தான் அந்த கட்டான இடத்துல அதான் நடந்திருக்குது. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். சொல்லுங்க. தமிழ்நாட்டோட ஆட்சி எப்படி இருக்குது, நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாட்டுடைய ஆட்சியா? இன்னும் உங்க ஆட்சி அமைச்சா மாதிரியே தெரியல. இன்னி வரைக்கும் திமுக தான் ஆளுங்கட்சியாகவும் தாவேக்கு எதிர்கட்சியாகவும் நடந்துட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அவர் தாங்க சிஎம், விஜய் தான் சிஎம். அப்படியா? தெரியல. இந்த பிஜேபியில ஒரு சிலை இருக்காது, ஒரு மனுஷனை நிக்க வச்சு ஆமா சிரிக்க வச்சா காசுடுவாங்களே, இவரை பேச வச்சா காசு போல. இங்க சட்டசபையில ஏன் சொல்றீங்க? பேசணும் இல்லைங்க, எதுவாக இருந்தாலும் வாயை திறக்கவே மாட்டேங்க. கேட்டா ஏன் பிரஸ் மீட் பண்ணோம் அப்படின்றாங்க. பிரஸ்ன்றது மக்களை சந்திக்கிறது. ஓட்டு கேட்கும் போது மட்டும் போய் சந்திச்சிங்கல்ல, அது கூட என்ன 17 தொகுதிக்கு போனீங்க 234ல. இப்ப பிரஸ் சந்திக்கிறதுன்றது கட்டாயமான விஷயம் இல்லையா? சந்திக்கணும் இல்லையா மக்கள்? ஆனா பிரஸ் சந்திக்காம நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம் பண்ணாமையே 108 இடங்களை பெற்றிருக்கிறாங்களே, இதே ஒரு பெரிய சாதனை தானே சொல்றாங்க. 108 இடங்களை பெற்றிருக்காங்க. ஆனா 3 கோடி பேர் ஒரு வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது சாதனைலாம் கிடையாது. சாதனையாக இருந்தால் 234 அடிச்சிருக்கணுமே. வேணாம் தானே சொல்லியிருக்காங்க. அது சாதனைலாம் கிடையாது, சும்மா ஒரு வேவ். சரி, இந்த வேவ் தான் இளைஞர்கள் பண்ண வேலைகள். அதெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம் வச்சுட்டு அந்த பண்ண வேலைகள் தான் இப்போது ஆயிடுச்சு. சரி, நீங்கள் பேச மாட்டீங்கன்ற உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் கோரிக்கைகளை முன் வச்சுருக்கீங்க. ஆனால் ஆதவர்ஜுனா சொல்கிறாரு, 5 நிமிஷம் பேசுனதுக்கு கொளத்தூரில் உங்கள் தலைவரையே நாங்கள் வந்து வீழ்த்திட்டோம், 75 ஆண்டுகால இந்த திமுகவை 59 இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? எனக்கு என்னமோ ஆதவர்ஜுனா தான் சிஎம் மாதிரி தோணுது. அங்கே ஃபுல்லாக ஆட்டி வைக்கிறதே அவர் தான், அந்த குடும்பம் தான், லாட்ரி குடும்பம் தான். அது சினிமா டைலாக் பேசினா எல்லாருமே கண்டிப்பாக அதுக்கான வரவேற்புகள்லாம் இருக்கும். இன்னமும் சினிமா மாதிரி தான் இருக்குது. சினிமா டைலாக் பேசும்போது விசில் அடித்து பேப்பரை கிழிச்சு தூக்கி போடுற மக்கள் தான் இந்த மக்கள். அதனால் அவர் ஒரு அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, அவர் சும்மா இட்டுன்னு போகிறது மட்டும்தான் பிரச்சனைன்ற மாதிரி இட்டுன்னு வந்து 2 டயலாக் பேச வச்சு இட்டுன்னு போய் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ அப்போது அதுக்கான ஓட்டு வந்து கிடச்சிருச்சு. இங்கே 75 வருஷம் ஆண்டு காலம் நாங்கள் அழிச்சிட்டோம், அதெல்லாம் முடியவே முடியாது. 1991 அந்த எலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா 91க்கு அப்புறம் என்னென்ன அடி வாங்குச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். 2 சீட்டு தான் ஜெயிச்சோம். ஒன்று கருணாநிதி, முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞ்ச கருணாநிதி வந்து ஹார்பர் தொகுதியில் ஜெயிச்சார். அப்புறம் எழும்பூரில் ஒருத்தர் ஜெயிச்சார், அதுவும் பை எலெக்ஷனில். ஸோ 2 இடம்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்திருக்கிறோம் எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம். இதுனா 59 கையில் வச்சிருக்கிறோமே. 59 தாக்கு பிடிக்க மாட்டீங்கடா நீங்கள். 59 இல்லை, எங்கள் எதிர்கட்சி தலைவர் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு ஆளை தாக்கு பிடிக்க முடியாது. ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்களா? அப்படியே அந்த ஓஜி கண்டிப்பா கலைஞர் பின்னாடி எல்லாம் அப்பெல்லாம் ஷார்ட் ஹேண்ட்ஸ் தான் அது எடுத்து நிற்பாங்க. அதே மாதிரி இருக்குது. அவரை விடுங்க, முன்னாள் நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு வந்து கிளாரிஃபை பண்றாரு. அதுக்கு எவ்வளவு பார்த்தீங்களா எதிரில்? நீதின்றாங்க, நிதிக்கு
என்ன நடக்குதுன்னே தெரியல. மரிய வில்சன்லாம் வந்து ஒரு நிதியமைச்சர்னு என்ன மாதிரி இடங்க அந்த இடம், அந்த 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 அமைச்சர் பதவி, எப்பேற்பட்ட ஆளுமைகளை பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு அங்க நிக்கிறோம். தோல்வின்றது வந்து நல்ல வேளை தோத்துச்சுங்க. ம், ம். ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாம் எங்க தலைவர்லாம் இந்த சிஎம் முன்னாடிலாம் போயிட்டு கை கட்டி நிக்க, கையை தூக்கி வணக்கம் சொல்றதுலாம் எங்களால ஏத்துக்கவே முடியாது. ம். அது ஒரு விஷயம். தோத்ததால தான் என்னவோ இத்தனை பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்காங்க. தெரியுது. யார் யாரு யாராவது என்னென்ன அப்படின்றது குணங்கள் தெரியுது. ஆமா. வந்திருக்கீங்களடா நீங்க இப்பயாவது வெளியே. யார் யார் துரோகிகள்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ம், ம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ம், துரோகத்தால வீழ்த்தப்பட்ட கட்சி தான் திமுக. ம். அப்ப கூட எங்க தலைவர் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லுவாரு. ஆமா, ராகுல் காந்தி எதிர்க்கட்சிக்கு அவர்களுக்கு பிறந்தவர். வாழ்த்து சொல்லுவாரு. அது அந்த நாகரிகம் வந்து அவர்கிட்ட இருக்கு. துரோகங்களால் மட்டுமே வீழ்த்தப்படும் நபர்கள் திமுக காரர்கள். ம், கிரேஸ் பானு காலை கழுவி குடிக்கணுமா கேட்டாங்க. எவ்வளவு விரிவான ஒரு வார்த்தைகள் பயன்படுத்தி அசிங்கப்படுத்தின ஒரு சமூகம் அது. ம். இந்த சமூகத்தை இன்னைக்கு முன் கொண்டு வந்திருக்காருன்னா கலைஞருக்கு அதில் ஒரு பெரிய பங்கு இருக்கு. காலை கழுவி குடிக்கணுமான்றது ரொம்ப தப்பான விஷயம். இன்னைக்கு வைகோ வரைக்கும், திருமாவளவன் வரைக்கும் போற தப்பு கிடையாது. அது எந்த நிலைப்பாடுல நீங்க எடுக்கிறீங்கன்றது தான் தப்பு. அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் கிடையாது. ம். ஆனா அதை எந்த நிலைப்பாடுல எடுக்கிறீங்க? இல்ல அவங்க கரெக்டான நிலைப்பாடுல எடுத்தாங்க. கவர்னர் ஆட்சி இங்க வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கான அந்த ஒரு நிலைப்பாடுல தானே எடுத்தாங்க சொல்றாங்க. அது நாம சொல்லலாம். ம், ம். ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு முன்னாடி விஜய் கூவினார் இல்லையா? ஆமா. போக வேண்டியதானே. அப்போ உங்களுக்கு அந்த அதிகாரம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் சும்மா. ம். நேரம் இங்க கூட இருந்தீங்கன்னா நாம வேலை காமிச்சிருந்துருக்கலாமே. சரி, பிரசிடென்ட் ஆட்சி வரக்கூடாதுன்னு நீங்க பண்ணீங்க. என்ன நடக்குது இங்க? தமிழ் தாய் வாழ்த்து கடையில் அதுக்கு வாய் திறக்கல. ம். விழுப்புரத்துல அம்பேத்கர் சிலை எடுக்கிறாங்க, அதுக்கு வாய் திறக்கல. சைதாப்பேட்டில் வந்து சாதி பார்த்து அந்த வீடுகள் வீடு ஒதுக்குறாங்க. ஒதுக்கப்படுது, அதுக்கு வாய் திறக்கல. நேற்று கம்யூனிஸ்ட்ல இருந்து ஒருத்தர் போறாரு, சிவப்பு துண்டை போட்டு நாங்க வேலை செய்வேன்றாரு. உண்மையாலே சிவப்பு துண்டை போட்டு அங்க வேலை செய்ய முடியுமா? முடியாது. லாட்ரி லாட்ரி இருக்கிற இடத்துல வேலை செய்ய முடியுமா? முடியாது. இது வந்து அதிகார பசியால போயிட்டாங்களோ ம், அப்படின்றது ம். என்னோட குற்றச்சாட்டு. இது என்னோட தனிப்பட்ட குற்றச்சாட்டு. ஓகே, ஓகே. நான் ரொம்ப வன்மையா அதை கண்டிக்கிறேன். அதிகார பசி இது. ம், ம். வேற மற்றவங்களாம் நீங்க நாகரிக அரசியல் பிரசிடென்டா, என்னோட இது வந்து ஆமா இது அதிகார பசியில போயிருக்காங்க. மக்களுக்காக பேசுற அரசியல் வந்து எங்க இருந்தாலும் பேசணும். ம், ம். எதிரில்னா இன்னும் அதிகமா பேசியிருந்திருக்கலாம். அங்க போய் உட்காந்து பேசவே இல்லைங்களேங்க. நீங்கெல்லாம் குரல் கொடுப்பீங்கன்னு பார்த்தேன் நான்லாம். இல்லையே. ஆமாங்க. இந்த இந்த விஷயத்த வந்து நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. விஜய் அவர்கள் பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 40 நாள் கிட்ட வந்துருச்சு. ம். இந்த 40 நாள்ல இந்த கொலை சம்பவங்கள், பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற குற்றங்கள், போதை கலாச்சாரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரித்து தான் இருக்குது. முக்கியமா தாவேக்கா நிர்வாகிகளால அதிகமா வர செய்திகளை நம்ம பார்க்குறோம். ஆமா. இதை எப்படி நீங்க எந்த கோணத்துல நீங்க பார்க்குறீங்க? எனக்கு இது நான் பார்க்குற பார்வை என்னன்னா, இதெல்லாம் கொஞ்சம் செய்ய விட்டு அதிகமாக்கி இதை அடக்குற மாதிரி பண்ண போறாங்களோ, ம், நாங்க ம், அடக்கிட்டோம் பாருங்க ம். அப்படின்ற மாதிரி பண்ண போறாங்களோன்றது தான் என்னுடைய இது. ஆனா இதனால விளைவுகள் வந்து அதிகமா இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. இதுக்கு அப்படியே பிஜேபி அஜெண்டா இது. ம், அப்படியே ம், ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரோட அஜெண்டா. ம். ஒரு விஷயத்த நீங்க நல்லா இருந்த ஒரு ஊரு, நல்லா இருந்ததும் கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. என்சிஆர்பி ரேட் எடுத்து வந்து கொடுங்க, ரிப்போர்ட் கொண்டு வாங்க, தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குதுன்னு பாக்குறேன். அதெல்லாம் பார்க்க தெரியாது உங்களுக்கு. உடனே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது அப்படியே அது அப்படியே நடந்துட்டு நார்மலாவே கண்டினியூ பண்ணியிருந்தா அது ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது. தாவேக்கான ஒரு பெரிய பூமாக்கி அதை அடக்குற மாதிரி இவங்க பண்ணுவாங்களோன்றது எனக்கு ஒரு இது. ம். சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அதை நேர்ல பார்த்தேன் தாம்பரத்துல. 3 பெண்கள், 3 அந்த பெண் போலீஸ் தான் இருக்காங்க. கையில ஒரு லத்தி கூட இல்லை. என்ன பாதுகாப்பு கொடுக்க போறீங்க நீங்க? ஆம்பளைன்ற அந்த ஆதிக்கம் தான் முக்கியமான காரணம். அந்த ஆதிக்கம் என்னோனாலும் ஒரு பெண்ணை பண்ணது எந்த போலீஸோனாலும் பண்ணும். அது போலீஸ்க்கும் நடக்குது. ம், ம். ஒரு ஊர்ல நடந்திருக்கு. போலீஸ்க்கும் வந்து பாலியல் தொல்லை நடந்திருக்கு. அந்த ஆதிக்கத்தை அடக்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு கொடுக்கணும். ஒண்ணுமே இல்லாம வெறும் கை வச்சு ஒரு பேச்சுக்காக மட்டும் நீங்க இது நடத்துற மாதிரி இருக்கு. அந்த 3 போலீஸை நான் பார்க்குறேன். நாங்க புத்தகம் படிச்சுட்டு சனிக்கிழமையான புத்தகம் படிச்சுட்டு அங்கே வந்து வெளியே வருவோம். நாங்க எல்லார் கையில புத்தகம் இருக்கு. எல்லாரும் பெரியவங்க. அவங்க கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எங்க போறீங்க? என்ன பண்றீங்க? இங்கே கும்பலா இருக்கீங்க? ம், புக்கு படிச்சுட்டு வெளியே. இந்த கேள்வியை எங்க போய் கேட்கணுமோ அங்க கேட்கணும். இது ஒரு சும்மா ஒரு கும்பல். சரி, நீங்க கேட்குறீங்கன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது ஒரு ஆம்பளை போலீஸ் வந்து ரீல்ஸ் எடுக்கிறாரு சுத்தி சுத்தி. ஓ, ஓகே, ஓகே. உங்களுக்கு நாங்க எதுக்கா எங்களோட வரி பணத்தெல்லாம் கொடுத்து உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம்?
நான் கூட ஏதோ மீடியா இதை எடுத்து போடுது போல, இல்ல பொதுமக்கள் எடுத்து போடுறாங்க. இல்ல, ம், ம், ஒரு ஆண் போலீஸ் சுத்தி சுத்தி வீடியோ எடுக்கிறாரு. நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன் பாரு, நானே எடுத்தேன், ம், ம். நான் போடுறேன் உங்களை அப்படின்ட்டு. இது ஒரு விளம்பரம். இதெல்லாம் வந்து எனக்கு என்னமோ எம்எல்ஏ பல்லவி அவர்கள் குழந்தைய கூட்டு வர்றது கூட நான் ரொம்ப பகிரங்கமா சொல்லுவேன். கூட்டு வர்றது கூட ஒருவேளை தாவேக்காரங்க வெளியே இருக்கிற பாதுகாப்பு இல்லைன்ற காரணம் கருதி தான் குழந்தைய கையோட கூட்டு அசம்பிளிக்கும் வராங்க போல அவங்க. ம், ம், ம். அந்த ஒரு ஏன்னா அவங்களும் டிவிக்கு எம்எல்ஏ தானே. அதான் அவங்களுக்கே தெரியும், ம், நம்ம ம், ஆளுங்க தான் வெளியே இருக்காங்க, நம்ம குழந்தைக்கு பாதுகாப்பை நம்ம கையோட தூக்கிட்டு போவோம், ம். போற இடத்துல தூக்கிட்டு போறோம். ஆனா இது வந்து சோஷியல் மீடியால வந்து ஒரு சில மாதிரி கொச்சைப்படுத்துற விதமா தானே இருக்குது. ஏன்னா கை குழந்தைகளை அவங்க வந்து கூட்டு போறாங்க. அது வந்து இப்படி தவறா விமர்சிக்கிறது வந்து தவறாயிடாதா? இல்லைங்க, அதை சொல்லி ஆகணும். எதுக்கு நீங்க இது பண்றீங்க? குழந்தைகளை கூட்டு, அதாவது உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் இருக்கும், ம், நீங்க லீவ் ஆமா. எடுக்கலாம், கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா நீங்க லீவ் எடுக்கலாம். குழந்தைய கூட்டு வந்து ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி அங்க எங்க கூட்டு வந்து இது கொச்சைப்படுத்துறது கிடையாதுங்க. ஒரு 3 வயசு குழந்தை செத்து போயிருக்குது. நான் அதை பாதுகாப்புக்காக நான் இதை சொல்றேன். ம், ம், ம். இந்த இதோட ஆழம் என்னன்னு உங்களுக்கு புரியணும். நான் சொல்றதோட ஆழம் என்னன்னு உங்களுக்கு புரியணும். கண்டிப்பா. கொச்சைப்படுத்திக்கிறது எடுத்துக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ம், ம். என் வீட்டு குழந்தை செத்து போகுது, நீ உன் குழந்தை மட்டும் பாதுகாப்பா வச்சுக்கிறல்ல கையோட, அப்ப நாங்களும் தானே வச்சுக்கணும். இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த செத்து போன குழந்தைங்களோட ஒழுக்கத்தை பத்தி பேசுறாங்க பாத்தீங்களா தாவேக்காரங்க. கண்டிப்பா. சோஷியல் மீடியால வைரலா. அதை மன்னிக்கவே கூடாது, மன்னிக்கவும் முடியாது. மனிதர்களே கிடையாது. குழந்தையோட 3 வயசு குழந்தைக்கு என்ன ஒழுக்கம்? ஒரு லேடி பேசுறாங்க, ஒரு அம்மா அவங்க. எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகிற வயசுல பொண்ணோ பையனோ இருக்கும். உடைய வந்து சரியா போடணும் பொண்ணுங்க, பெற்றோர்கள் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. 3 வயசு குழந்தை என்ன உடை போட்டிருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏன் இதை ஏன் முதலமைச்சர் சிஎம் வந்து ஏன் விஜய், எனக்கு அந்த விஜயன் வரவே மாட்டேங்குது, ஸ்டாலின் தான் வருது எனக்கு. நான் அது ரொம்ப இல்ல, அது தடுமாறேன். சபாநாயகர் வாயிலே வந்துருச்சு. வந்துருச்சு. நீ உங்க வாயில வருது தப்பு கிடையாது. சபாநாயகர் வாயிலே வந்துருச்சு. வந்துருச்சு. அத ஒரு தலைவரா ஒரு கூட்டத்தோட தலைவனா வந்து நீங்க சொல்லணும். கண்ணியத்தோட இருங்கன்னு வாயை திறக்கணும். கண்டிப்பா. நான் ஏன் திறக்கணும்னு நீங்க கேட்கலாம். திறக்கணும். நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு 10 பேர் திருந்துவான். சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ம், ம். நாங்க என்ன எதிர்பார்க்கறது உங்ககிட்ட? இல்ல எதுக்கெடுத்தாலும் அமைதியா தான் இருக்குதே இருக்குது. அது அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை அறிக்கை. நிதித்துறை சார்பா இந்த வெள்ளை அறிக்கை ஒண்ணு விட்டாங்க. இந்த வெள்ளை அறிக்கைய பலரும் பல விதமா பேசிட்டாங்க. உங்க தரப்புல இருந்து நீங்க அந்த வெள்ளை அறிக்கை எப்படி பார்க்குறீங்க? வேஸ்ட் அது. நாம தான் போன வருஷமே நம்ம அந்த இது காமிச்சோம் இல்லையா? அந்த நிதிநிலை பிப்ரவரி அறிக்கையில. இது ஆமா. அது இதான் இருக்குது. இதான் நம்மளோட இதுன்னு காமிச்சோம். ம். கடன் அப்படின்றது, இப்போ எங்க அப்பா கடன் வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், என்னையும் கடனாளி ஆக்க மாட்டார். எனக்கான படிப்பு, எனக்கான லேப்டாப், எனக்கான கண்டிப்பா. ஃபோனு, எனக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பார். ஆனா அப்பாவோட கடன் அப்பா கிட்ட தான் இருக்கும். கண்டிப்பா. அதான் கடனா வச்சுட்டு அழியக்கூடாது. கடன் மேல கடன் வாங்கி குடிச்சு நாசமா போய் அழிஞ்சு பையனையும் அழியக்கூடாது. நீங்க வாங்கின கடன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆனா உங்க பிள்ளைங்களோட படிப்பும் சமூகமும் உயர்வு திரும்பும். அது மாதிரி தான் ஒரு தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை. ம், ம். கவர்மெண்ட்டுக்கு அந்த அத்தனை கோடி கடன் வந்து பெரிய விஷயமே கிடையாது. அதை அடைச்சிடும். ஆனா அதை வச்சு என்ன பண்ணுன்றது முக்கியம். கண்டிப்பா. கடனை மட்டுமே பேசுறீங்க, துட்டு எவ்வளவு வாங்குனீங்க வருமானம், ம், அதை ம். பேசணுமா இல்லையா? கண்டிப்பா. நான் கடன் மட்டும் வச்சுட்டேன். இங்க இருக்கிற தற்கொலைங்க, நான் தற்கொலைன்னு சொன்னா கோவம் வரும் வேற. நான் சொல்லுவேன், தற்கொலைன்றது யாருன்னா இது தப்புன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாத நபர்களை தான் தற்கொலைன்னு சொல்றோம். ம். உட்காந்துட்டு 13 லட்சம் கோடி கடன் பத்தியா அப்படின்றாங்க. இன்னும் அந்த போக்குவரத்துறையில இந்த 2 லட்சம் சேர்த்துக்கிட்டாங்க உள்ள. ம், ம். போக்குவரத்துறை எப்போதுல கடன்ல தான் இருக்கு. ஆனா நம்ம போக்குவரத்துறை மாதிரி எதுவுமே கிடையவும் கிடையாது. ஆமா. கடன்ன்றது உன்னை வாங்கி அந்த நாட்டை அழிச்சிடக்கூடாது. வளர்ந்த நாடுகளே வந்து கடன்ல தான் இருக்கு. யுஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கும். கண்டிப்பா. கடன் வாங்கி நீ வாங்குற கடனை எப்படி வந்து செலவு பண்ற, அதால உன் மக்களுக்கு என்ன வந்து உயர்வு இருக்குது அப்படின்றது தெரியணும். அதுல தமிழ்நாடு ஜிடிபி இருக்கேங்க. நம்ம ஆளுங்களுக்கு ஜிடிபின்னா வேறு தெரியாது. ஜிடிபி தெரியாது, பெர் கேபிட்டா தெரியாது, இன்கம் எதுவுமே தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் பிளாஸ்ட் வைபு அவ்வளோதான். ஊழல், கொத்தடிமை, தற்கொலைங்களுக்கு வந்து வேற எதுவுமே தெரியாது. 200 ரூபா ஊப்பி. 200 ரூபாய் ஊப்பி இருக்கு. 200 ரூபாய் எனக்கு யாரும் தந்ததே கிடையாது. ம், ம். சரி, அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை அறிக்கையை தாண்டி இந்த போதை கலாச்சாரம் அப்படின்றதெல்லாம் ஒழிச்சரிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ம். நேற்று சட்டமன்றத்துல ம். ராஜ்மோகன் அவர்கள் சில டேட்டாஸ்லாம் கொடுக்குறாரு. அப்படிங்கப்பா. ம். இது எப்படி பார்க்குறீங்க? சொல்லப்படாத பல உண்மைகள் இங்க இருக்கு. ம், ம். தாவேக்கால
பல பேர் மேல வந்து இந்த பிரச்சனைகள் இருக்கு. பர்சனலாவே எனக்கு தெரியும். இல்ல பூந்தமல்லி கேண்டிடேட் அவர் மேலேயே கூட போதை கடத்தல் வழக்கெல்லாம் இருக்கு. இருக்குது. நிறையவே இருக்கு. வெளிய வராத உண்மைகளும் நிறைய இருக்கு. ம். வரும். ம், ம், கண்டிப்பா வரும். எதிர்க்கட்சியில உட்கார்ந்துட்டு சும்மாலாம் இருக்க மாட்டாங்க. ம், திமுக ஆளுங்கட்சியா கூட விட்டு போயிருந்திருக்கலாம். எதிர்க்கட்சியை வச்சிட்டீங்கன்னா அவனுங்க நோண்டி நொங்க எடுத்துருவாங்க. ம். போதைப் பொருள் அந்த கலாச்சாரம் அதெல்லாம் வந்து இருக்குது. இப்ப அதிகமா ஆயிடுச்சு. நீங்க நிறைய நியூஸ்ல பார்த்துருந்துருக்கலாம். நான் பார்க்குற ஒரு நியூஸ் சேனல்ல மட்டும் தான் இது வருதோன்ட்டு எனக்கே ஒரு கட்டத்துல டவுட் ஆயிடுச்சு. ம், ம். ஒருவேளை நாம இந்த கட்சி சார்ந்த சேனல்ல பார்க்கறதால தான் இது வருது. கிடையாது. எல்லாத்துலயும் வருது லைனா. அவனும் போட்டு அடிச்சுன்னே இருக்கான். ஈடில இருந்தே ஒரு பிரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பிரஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜான் பிரிட்டோ பத்தின ஒரு இது. அவர் எவ்வளவு பெரிய மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ட்ரக் மாஃபியா. ஆமா, ஆமா. ஒரு ஈடில இருந்தே ஒருத்தனை மாஸ்டர் மைண்ட் சொல்றாங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஆனா இவங்களுக்கு அந்த ஈடி வந்து அதை கூட நம்ப முடியல இவங்களால. அதை கூட ஏத்துக்க முடியல. இதை விட உங்களுக்கு என்ன ஒரு ஆதாரம் வேணும்? அது ஒரு குடும்பம் சேர்ந்து பண்ணுது. போதை கலாச்சாரம் இங்க கண்டிப்பா இருக்குது. அதை பண்றதும் தாவேக்கா ஆட்கள் தான். ம். இப்ப ஆட்சியும் கையில வந்ததால அது இன்னும் ரொம்ப சிறப்பா நடக்கும். அந்த சரி. நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே. நேற்று தினத்துல ரொம்ப பரபரப்பா இருந்தது இந்த சட்டமன்ற நிகழ்வு தான். ஆமா. இந்த தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. மேகதாது அணை மேகதாது. கட்டுறது தீர்மானம். இது வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இதுபோக கூடுதலா ஒரு ஆலோசனை கொடுத்தார். ம். எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு பிரதிநிதித்துவ குழுவா போயிட்டு கொடுக்கணும் அப்படின்றலாம் சொல்லியிருந்தார். தொடர்ச்சியா லைவுகள்லாம் போயிருந்தது. திடீர்னு லைவ் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி பார்த்தா ராஜ்மோகன் அவர்கள் முன்னாடி சட்டமன்றத்தில் பேசுனது வரலாற்று சாதனை. இது வரைக்கும் ம். எந்த கட்சியும் வந்து லைவ் கொடுத்ததே கிடையாது. ம். திமுக சொல்லியும் செஞ்சதில்லை, அதிமுக கொடுத்ததில்லை. எங்க தலைவர் விஜய் அவர்கள் தான் இந்த லைவை வந்து கொடுத்துருக்காரு. இது வரலாற்று சாதனை, தொடர்ச்சியா லைவ் நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா லைவ் கட் ஆயிருக்குது. இது எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஒரு கதை இருக்கு. நான் அதை ஓகே. சொல்றேன். சரி. அதுக்கு முன்னாடி ம். ஒரு படத்துல விவேக் வந்து அடி வாங்கிட்டு பாத்ரூம்குள்ள அழுதுட்டு வந்து இது ஆமா. பண்ணுவார்ல. அது மாதிரிதான் அந்த கட்டான இடத்துல அதான் நடந்திருக்குது. ம். தாவேக்கால யார் யார் வாங்கினாங்களோ ஐயா விட்டுருங்க ஐயா அப்படின்னாங்க போல தெரியல. ம். ஓகே. ஒரு மறைக்கப்பட்ட உண்மை ஒண்ணு இருக்கு. நான் அதை சொல்றேன் இங்க. ம். லைவ் வந்து வரலாற்று சிறப்புமிக்க இன்னைக்கு இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம் கிடையாது. இதை பண்ணது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். ஓஹோ. யூடியூப்லலாம் வந்து சட்டசபையில் நடக்கிறதுலாம் காமிக்க முடியாது. ஏன்னா வந்து முதன்மை ஊடகம் மீடியா அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் ஆமா. அதுக்கான உரிமைலாம் இருக்கு. அப்போ யூடியூப் வளர்ந்த காலம், அந்த சோஷியல் மீடியா வளர்ந்த காலம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம். ம். அந்த ம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் தான் பூம் ஆகுது. பூம் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசப்படுது அதிகமா. இந்த ஹைட்ரோ கார்பன் விஷயம் அந்த டைம்ல வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிட்ட வந்து அவர் சொல்றாரு, ம். ம். நீங்க போன் எடுத்துன்னு வந்து கண்டபடி வீடியோ எடுத்துன்னு கேள்வி கேட்பீங்க, எனக்கு பதில் சொல்லணுமா அப்படின்றார். போன் எடுத்துன்னு போறது யாரு? நம்ம யூடியூப்காரங்களாம். ஆமா. அப்படின்னதும் அவங்களோட உரிமம்லாம் மறுக்கப்படுது. அவங்களால எங்கேயுமே போய் செய்திகள் சேகரிக்க முடியல. அப்போ சட்டசபையில் இருக்கிறது அவன் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது அங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஆளுங்க கிட்ட காசு கொடுத்து தான் அந்த கண்டென்ட்டை வாங்கி யூடியூப்ல போடணும். ம். ஆனா கண்டென்ட்டுக்கு ஏத்த காசு அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்கவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க இன்னி வரைக்கும். ஆனா அவங்களே வந்து இதுக்கு தடை விதிச்சாங்க, நிறைய பேர் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போதான் வந்து என்ன ஆச்சுன்னா திமுக வந்து கோவிட் டைம்ல பதவி ஏற்கிறாங்க. அப்போ முதல் சட்டசபை வந்து கலைவாணர் அரங்கத்தில் நடக்குது. அந்த பைட்டு கூட இவங்களுக்கு கிடைக்கல. அந்த இது கூட கிடைக்கல, கண்டென்ட் கூட கிடைக்கலன்னும் போது திருப்பி இவங்க வந்து பென்ட்ரைவ் கொடுத்து தான் பென்ட்ரைவ்ல தான் வாங்கணும் பைட் எல்லாமே, கண்டென்ட் எல்லாமே. அப்போ இது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதியை பார்க்க போறாங்க. உதயநிதியை பார்க்க போகும்போது இதுக்கான சங்கத்துல இருந்து எல்லாம் போறாங்க. தோழர் சுந்தரவல்லி தான் இதுக்கு வந்து தலைவர். அவங்க அதுக்கப்புறம் கோபிநாத்ன்ற தோழர்லாம் எல்லாரும் போய் பார்க்குறாங்க. போய் பார்க்கும்போது அப்படியா இந்த சட்டசபையை விட்டுருங்க, இந்த கூட்டத்தொடரை விட்டுருங்க, அடுத்ததுல இருந்து உங்களுக்கு பைட்டை நேரடியாக கொடுக்க நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த இதுல இருந்தே யூடியூப்ல ஹை ரெசல்யூஷன்ல வீடியோ வருது. இதை கொண்டு வந்து உதயநிதி ம். உதயநிதி வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா அவங்க அது பண்ற ஒரு ஆள் தான். இந்த பேச்சு உரிமைக்கு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குற ஒரு ஆள் அவங்க. அதனால வந்து அதை அப்படியே விட்டுருவோம். இது வந்ததுக்கு அப்புறம், இந்த உரிமம்லாம் வந்ததுக்கு அப்புறம் யூடியூப்ல எல்லாத்துலையும் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா திரும்பவும் போயிட்டு பிஏ மூலமா போய் பார்க்கும்போது பிஏ சொல்றாரு, நான் உங்களுக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்றாரு. பெர்மிஷன் வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் பேசும்போது உதயநிதி சொல்றாரு, இதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாதுங்க, நன்றிலாம் வேண்டாம், வேலையை பாருங்க, வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க, நீங்க அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நன்றி கூட ஏற்காத உதயநிதி அவர். ஆனா இப்ப இவங்க வந்து வரலாற்று சிறப்பு மிக்க காரியத்தை பண்ண மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறது. ம். ம்.
யாரோ பண்ணிட்டு ஒரு வேலையை பண்ணிட்டு போவாங்க, பிள்ளைக்கு இனிஷியல் வச்சுப்பாங்க, யாரோ பெத்த பிள்ளைக்கு. அப்படிதான் தாவேகா பண்ணிட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஸ்டிக்கர் மாதிரி இதை உதயநிதி வேண்டான்னு சொன்னதால இது வெளியே வராம இருக்கு. இது சொல்ல வேண்டிய கட்டாயத்துல நீ நாங்க இருக்கோம். சரி, இப்போ லைவ் கட் பண்ணியிருக்காங்கல்ல, இந்த லைவ் கட் பண்ணதுனால என்னென்ன விஷயங்கள் இங்க மறைக்கப்படுறது நீங்க நினைக்கிறீங்க? லைவ் கட் பண்றதால எதிரில் இருக்கவங்கள கேள்வி கேட்கறதுக்கு பதில் தெரியாம திணறி இருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் கண்டிப்பா கட்டா இருக்கும். பதிலாம் சொல்ல முடியாதுங்க. இவங்க கேட்குற கேள்வி எல்லாம் வந்து வரலாறு சார்ந்தோ சித்தாந்தம் சார்ந்தோ இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்சதே இந்த கடந்த 2 மாசம் தான். என்ன நடந்துச்சு அதுக்கு எதிர்க்கு பதில் சொல்ல முடியல. இவங்க திணறதுல இவங்களால பார்க்க முடியல. இல்ல, நேத்து சட்டமன்றத்துக்குள்ள இந்த லைவ் கட் ஆன போது திமுக சார்பில் இருந்து ஆக்கப்பூர்வமான கேள்வியெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த பெண்கள் பாதுகாப்பு விவகாரம், மகளிர் உரிமை தொகை, இந்த விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க. பேசுறதுக்கு ராஜ்மோகனும் ஆதவர்ஜுனா மட்டும் தான் பேசியிருக்காங்க. ராஜ்மோகன் ஆதவர்ஜுனா மட்டும் தான். நான் தான் சொன்னேன், ஆதவர்ஜுனா தான் சிஎம்னு சொன்னேன் இல்லையா? அவர் பேசுவாரு. ராஜ்மோகன் ஒரு ஹோஸ்ட், அவருக்கு பேச தெரியும். அதனால அவருக்கு அந்த இடத்துல பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் அது ரொம்ப சாமர்த்தியம் பதில் சொல்லக்கூடிய நபர் அவர். அதனால அவர் பதில் சொல்றாரு. ஆதவர்ஜுனா தான் இதை இயக்குறாரு. அதனால அவர் சொல்ற பதில் தான் நம்மளுக்கு வந்து வேத வாக்கு. இதுக்கு எல்லாம் தலைவரான விஜய் வந்து வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு. பேசுங்க சிஎம் சார். ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது இந்த நிகழ்வுகள் எல்லாம். எங்களோட உங்க டைம் ஒதுக்கி எங்களோட நின்று ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.